வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூப்பராக பளபளன்னு வெடித்து வச்சுருக்கேங்க. ரொம்ப அருமையாக வெடிச்சிருக்கிறேன், நல்லாயிருக்கு. அடுத்து இன்றைக்கி மெயின் டிஷ் வந்து தக்காளி ரசம் ஜம்முன்னு வச்சுருக்குறேங்க. இது செய்முறை விளக்கம் போட்டோம். இதனுடைய செய்முறை விளக்கம் நான் போடுறேங்க, வீடியோ எடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப அருமையாக மனமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மெயின் டிஷ் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் தான், சூப்பராக வந்திருக்கு. அடுத்து வாழைக்காய் சாப்ஸ், அதுவும் எடுத்துருக்கேன் வீடியோ, உங்களுக்கு நான் போடுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்பயும் செய்கிறத விட வேறு மெத்தடில் செய்ததுனால பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்முறையும் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு போடுறேன் நான். இது அடுத்து கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பிடிவாதமாக இன்றைக்கி என் பொண்ணை செய்ய சொல்லி நான் சாப்பிட போகிறேங்க. இதுவும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அடுத்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் மாம்பழம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். பிளேட்டிங் பண்ணலைங்க, ஏன்னா சாப்பிட்றதுக்கு இப்போ உடனே ஆள் கிடையாது. அதனால தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.